ஸோ ஹாய் வீலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு சுட சுட செய்திகளோட தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா அமேஸ் 3rd ஜென்ரேஷன். ஸோ எவ்வளோ நாளாக இந்த வண்டிக்காக வெயிட் பண்ணும். ஏன்னா நடுவில் ஸ்கெட்ச் வந்து வெளியிட்டாங்க. ஸோ அமேஸ் புதுசு வருதுன்னொன்னே ஒரு பெரிய ஹைப்பே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஃபைனலி இன்னைக்கு நம்மள்ட்ட அமேஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 3rd ஜென் ஹோண்டா அமேஸில் என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கேபிட்டல் ஹோண்டா தஞ்சாவூர். அவங்க தான் இந்த வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல இருந்து ஷோரூமில் வெஹிக்கிள் வந்து அவைலபிளாக இருக்கும். மறக்காமல் விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ ஹோண்டா அமேஸ் 2013 பிரியோவோட ஒரு செடான் வெர்ஷனாக தான் இந்தியன் மார்க்கெட்டில் அறிமுகமானுச்சு. அந்த சமயத்தில் பயங்கரமான காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சப் 4 மீட்டர் செடான் செக்மெண்ட்டில். அப்படி காம்படிஷன் இருந்துமே இந்த ப்ராடக்ட் ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். இப்பயுமே கேட்டிங்க அப்படின்னா சப் 4 மீட்டர் கார் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு கார் ஹோண்டா அமேஸாக தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அப்டேட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா 2025 மாடல் 3rd ஜென் ஹோண்டா அமேஸ் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. பல புது ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சேஃப்டியிலேருந்து ஆரம்பிப்போமா. ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சரில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பில்டு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு பில்டு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட மாடலாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ரீசெண்டாக வந்து இதை டெஸ்ட் பண்ணும்போது 2 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கினுச்சு. அதுக்கான காரணம் இந்த காரில் 6 ஏர்பேக் இல்லை, ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இல்லை அப்படிங்கிறதான் இதோட ரேட்டிங் வந்து குறைஞ்சதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நிற்கக்கூடிய இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்டாகவே இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏர்பேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் இபிடி வருது. ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹோண்டாவோட சென்சிங் ஃபீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சென்சிங் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? ஹோண்டாவோட அடாஸ் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடாஸ்க்கான நிறைய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேல இப்போ ஷோ ஆகும். ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா அமேஸில் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த அடாஸ் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே முதல் முறையாக இந்த ஃபீச்சரை ஹோண்டா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எலிவேட்லலாம் வந்து பார்த்தது தான். ஸோ அதை அப்படியே இந்த காருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனிவே இப்போ நம்ம வெஹிக்கிளோட டிசைனில் அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. ஒன் பை ஒன் இதோட டிசைனை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். வெஹிக்கிளோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போல்டான ஒரு டிசைனில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் வெஹிக்கிள் வந்து எந்த அளவுக்கு போல்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இவங்க வெளியிட்டிருந்த அந்த ஸ்கெட்ச் இருக்குல்ல, ஸோ அதில் பார்க்கும்போது வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்லாம் வந்து இந்த சிவிக் மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமோ அப்படின்றது போல் நான் எதிர்பார்த்தேன். பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைனருக்கு வந்து சொல்லியிருந்தோம் அந்த அவுடியெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி அந்த டிசைனை உருவாக்கியிருக்காங்க போல், அந்த ஹெட்லைட்லாம் பார்க்குறதுக்கு அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் இந்த வெஹிக்கிளோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வெஹிக்கிள்ஸ் ஹோண்டாவோட எலிவேட்டாக இருக்கட்டும், ஹோண்டாவோட சிட்டி, இந்த அக்காடு இதிலலாம் இருக்கிற அதெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு டிசைனை வந்து உருவாக்கின மாதிரி தான் இருக்குது ஹோண்டா அமேஸோட இந்த 3rd ஜென் மாடல். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டார்க்கான ஒரு குரோம் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோண்டா கார் அப்படிங்கிறது இந்த குரோமை வச்சே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட அந்த லோகோ இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியை விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரில் வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரில்லை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி அந்த கிரில்லை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் வேரியன்ட் சொல்லிடுறேன். நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ZX வேரியன்ட்டு, VX ZX அப்படின்னு 3 வேரியண்ட்டில் இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட இருக்கிறது டாப் மாடல் ZX வேரியண்ட் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஹெட்லைட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் ஹெட்லைட்டை. ஸோ நீங்கள் ஹெட்லைட் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து லோ அண்ட் ஹை. ஓகே. ஸோ இப்போ ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோண்டா எலிவேட்டில் பார்த்த சேம் ஹெட்லைட் செட்டப் தான். ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹோண்டா எலிவேட்டில் பார்த்தது போலவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிஆர்எல்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து பை ஃபங்க்ஷனல் டிஆர்எல். உங்களுக்கு இண்டிகேட்டராகவும் ஒர்க் ஆகும், டிஆர்எலாகவும் வந்து ஒர்க் ஆகும். கீழே ஃபாக் லேம்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி ஃபாக் லேம்பாக வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ டிசைனாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இது டிசைனாக வந்து பார்க்குறதுக்கு நைட் டைம்லேயே எனக்கு தெரிஞ்சு பிரைட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட பிரைட்னஸ் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ஹெட்லைட் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹெட்லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஹெட்லைட் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ பார்க்கலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட் எரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட மணி ஒரு 6:30 மணி பக்கம் ஆகிடுச்சு, அதனால தான். ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். நான் முக்கியமான ஒரு விஷயம் இப்பயே நான் வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் சின்ன சின்ன ஸ்பெக்கில் மேபி தப்பு வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா லான்ச்சுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருக்கோம், எனக்கும் கிளியரான ஸ்பெக் அப்படிங்கிறது தெரியாது. லீக்கான ஸ்பெக்கு ப்ளஸ் இங்கே நான் பார்த்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு கூட வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இதோட சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா 3995 mm லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் 2470 mm வீல் பேஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் பழைய அமேஸில் பார்த்த அதே இதுதான். ஹைட் உட்பட பார்த்தீங்கன்னா பழைய அமேஸில் என்ன பார்த்தீங்களோ அதே இதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட அகலம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 38 mm பக்கம் அதிகமாக இருக்குது. நான் கரெக்டான நம்பர்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆக்சுவலாக 2 வண்டியை பக்கத்தில் வச்சு பார்த்தேன். ஸோ சிமிலராக இருக்குன்றனால நான் இந்த ஸ்பெக்கை வந்து சொல்கிறேன். வீல்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அலாய் வீல்ஸோட பேட்டர்ன் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 15 inches அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 185/60 டயர் ப்ரொஃபைல் வந்து பயன்படுத்துகிறாங்க. குட்டியரோட டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அலாய் வீல்ஸோட பேட்டர்ன் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்துக்கு வருவோம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 172 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பழைய அமேஸில் பார்த்தா சேம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இங்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஏ பில்லர் வந்து பிளாக்ல இல்லை, உங்களுக்கு பி பில்லர் வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குரோம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ரெக்வஸ்ட் சென்சார்ஸும் வந்து இருக்குது. மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாடி கலரில் இருக்கக்கூடிய மிரர்ஸ், அதிலே இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர், அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் மிரராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிரரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சன்ரூஃப் மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஸோ இங்கே பார்க்கலாம் ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ ரியர் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கலாம். என்னப்பா அமேஸை காட்டாமல் ஹோண்டா சிட்டியை காமிச்சிட்டு இருக்கியே அப்படிங்கிறீங்களா? எஸ், இதோட டெயில் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக வந்து சிட்டி மாதிரியே வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டெயில் லைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிட்டியை போலவே ஒரு டிசைனில் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்பவே சூப்பராகவே இருக்குது இந்த டெயில் லைட்ஸு. பாதி வந்து பாடியில் இருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து இந்த பூட்டோட டோரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிமோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹோண்டா அமேஸோட பூட்டை வந்து உங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பழசு 420 இருந்துச்சு. இப்போ ஒரு 4 லிட்டர் மட்டும் குறைஞ்சிருக்கு. இப்போ 416 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் லைட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பேர் வீல் பார்த்துருவோம். ஸோ பார்க்கலாம் ஸ்பேர் வீலு. இது ஆக்சுவலாக R14 ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. 175/70 ஸ்பேர் வீல் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு சைஸ் வந்து சின்னதாக இருக்கக்கூடிய ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக டூல்ஸு இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகே, எனிவே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ டெயில் லைட் வந்து இந்த டெயில் ப்ரொஃபைல் தான் எனக்கு வந்து பர்சனலி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இங்கே ஸ்டாப் மவுண்டட் டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபோக்கல் லைன்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள் கேமரா வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ ரிவர்ஸ் கேமராக்கான கேமரா வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட டெயில் ப்ரொஃபைல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிசைனாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 விதமான கலர் ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க கலர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இந்த சைடு ப்ரொஃபைல், அதாவது லெஃப்ட் சைடு ப்ரொஃபைலில் மட்டும் ஒன்று சொல்லி ஆகணும். இங்கே நீங்கள் ஒரு கேமரா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கேமரா நம்ம ஹோண்டா எலிவேட், அதுக்கப்புறம் ஹோண்டா சிட்டியில் வந்து பார்த்தது தான் இந்த கேமரா. லேன் வாட்ச் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் வந்து போடும்போது இந்த கேமரா வந்து ஒர்க் ஆகும். பட் இந்த காரில் 360 கேமரா கிடையாது, லேன் வாட்ச் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. எனவே இந்த வெஹிக்கிளோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்டீரியருக்குள்ளே போவோம். இன்டீரியர் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டீரியர் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நம்ம இன்டீரியருக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி தட் எஃபெக்ட் கேட்டுருவோமா? ரொம்ப சாலிடாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே கேபின்குள்ளே போவோமா? ஸோ
ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் அமேஸோட டோர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். 4 டோருக்கான பவர் விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மிரர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ லெஃப்ட்டு ரைட்டுன்ற மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாட்டில் ஹோல்டர்ஸ் 4 டோர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் பாட்டில் வந்து கேரி பண்ண முடியும். பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வெஹிக்கிளுக்கு உள்ளே போவோம். கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குங்க. சீட்டோட குஷனிங் லெவல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. சீட் வந்து டிரைவர் சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தகுந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ ஹெட்ரூம் நல்ல ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. லெக் ரூமும் சூப்பராகவே இருக்குது. கம்ஃபர்ட் ரீதியாக பார்க்கும்போது சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டேரிங் விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பட்டன்ஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேரிங் வந்து ஹோண்டா எலிவேட் சிட்டியில் பார்த்த அந்த ஸ்டேரிங் தான். அவங்களோட அந்த சென்சிங் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அடாஸ் ஃபங்க்ஷனுக்கானதும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். ஹெட்லைட்கான லெவல் அட்ஜஸ்டர் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஃபியூல் டேங்க், அதாவது ஃப்ரண்ட்டில் இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் பூட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமோட் மூலியமாகவே பூட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். கிளஸ்டரை உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ கீலெஸ் என்ட்ரி தான். ஸோ அதனால் புஷ் ஸ்டார்ட் பட்டன் மூலியமாக வெஹிக்கிளை ஆன் பண்ண வேண்டியதுதான். அப்படியே அழகாக சூப்பராக வந்து போயிட்டு வருது. ஸோ இங்கே இருக்க ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அனலாக்கில் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம்மு, இந்த இடத்துல எம்ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து டிஎஃப்டி டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோ ஃபியூல் வார்னிங்காக இருக்கட்டும், இதோட செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பட்டன் மூலியமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மூலியமாக வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேரிங். பட் ஸ்டேரிங் கிரிப் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கல, லெதர் ஃபினிஷ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லுவேன். இங்கே இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம், ஸோ டச் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஹோண்டா எலிவேட்டில் பார்த்த அதே இதுதான். இந்த பட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோண்டா எலிவேட்டில் நம்ம பார்த்தது போலவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ்ஸாகவே ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரிவர்ஸ் கேமரா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ண மூலியமாக உங்களோட லெஃப்ட் சைடு கேமரா வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அது மாதிரி இண்டிகேட்டர் போட்டாலுமே உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்க முடியும். ஸோ லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டாலும் உங்களால் அந்த கேமரா வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான் இது. பட் 360 கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா ரைட் சைடில் வர விஷயங்களையும் வந்து 360 கேமரா மூலியமாக வந்து பார்த்துருக்கலாம். ஏசி பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. நல்ல வேலை இந்த பட்டன்ஸ்லாம் வந்து இந்த டச் பேட் இல்லாமல் பட்டன்ஸாகவே ஃபிசிக்கல் பட்டன்ஸாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து எலிவேட்டில் சேம் பார்த்தது தான். இந்த டேஷ்போர்ட் லேஅவுட்ஸே வந்து பார்க்கும்போது நம்ம எலிவேட்டில் பார்த்த அந்த ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹோண்டா அமேஸ்க்காக. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்விட்டர்ஸோட சேர்த்து 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மிரர் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிம்மிங் இல்லை, மேனுவல் இருக்கக்கூடிய ஐஆர்விஎம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிம்மிங் மேபி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சன்வைசரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிரருமே வந்து இருக்குது. டிரைவருக்கும் சரி கோ டிரைவருக்கும் சரி மிரர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கேபின் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேபினில் 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ரீடிங் லேம்ப்ஸ் இருக்குது. கேபினோட லைட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லைட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜருக்கான பேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 யூஎஸ்பி போர்ட் வந்து இருக்குது. இது கீழே வந்து நீங்கள் இந்த ஒயர்லெஸ் சார்ஜரை ஆன் ஆஃப் வந்து பண்ண முடியும். இங்கே வந்து 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டைப் சிக்கான போர்ட் இங்கே எதுவுமே இல்லை. மேபி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கப் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆம்ரெஸ்ட் மிஸ்ஸிங். ஸோ ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. கியர் லிவர்ஸ் ரொம்பவே ஸ்லீக்கான ஒரு கியர் லிவர்னு சொல்லுவேன். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். எனக்கு ஹோண்டாவில் பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த கியர் லிவரும் ஒன்று. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கியர் வந்து பட்டர் ஸ்மூத்தாக வந்து விழுவும். சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வேறு ஏதாவது விஷயங்கள் விட்டு போச்சா? ஹெட் ரெஸ்டர் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டர். பின்னாடி விஷயங்களுக்கு நான் பின்னாடி போய் நான் சொல்கிறேன்.
ஸோ பார்க்கலாம் டேஷ்போர்ட் லேஅவுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ சூப்பராகவே இருக்குது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரீமியமாகவே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும். ஸோ எனிவே ரொம்ப சூப்பரான ஒரு டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே ரியர் சீட்டுக்கு வந்து வருவோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த செடான்ஸில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சீட்டோட கம்ஃபோர்ட் தான். ஏன்னா செடான்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்களே உட்காந்து போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறவங்க தான். அது மட்டும் இல்லாமல் செடான்னாலே அது கம்ஃபோர்ட்டுக்கான ஒரு கார். ஹோண்டாவில் அந்த கம்ஃபோர்ட்டை நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபோர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். டிரைவர் சீட் வந்து எனக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். சூப்பருங்க. தை சப்போர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் நான் உட்காந்துருக்க பொசிஷனில் தை சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. லெக் ரூமும் வந்து நல்ல ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்னோடய ஹைட்டுக்கு. பட் ஓகே, நாட் பேட். ஸோ ஹார்ம்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக கீழே போயிடுது. ஸோ கப் ஹோல்டர்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. 3 ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் வந்து கிடையாது, ஃபிக்ஸபிள் தான். என்னோடய ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக இந்த நெக்கு கிட்ட இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏசி வெண்ட் இப்போ ஹோண்டா அமேஸில் வந்தாச்சு. பழைய அமேஸில் வந்து ஏசி வெண்ட் வந்து கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜிங் போர்ட்டும் வந்து கீழே இருக்குது. 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி போர்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே மிஸ் ஆகுது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பாட்டில்ஸ் வந்து வைக்க முடியும். ஸ்பீக்கருக்கான கிரில்ஸ் இங்கே வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எதுவும் லெதர் ஃபினிஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த காரில் எனக்கு தெரிஞ்சு நல்லா கம்ஃபர்டபுளாக 2 பேர் வந்து உட்காரலாம். அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேர் வந்து ரியர் சீட்டில் வந்து உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அதை நம்ம ரிவ்யூவில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் 3 பேர் உட்கார முடியுதா என்னன்றதை. ஸோ கம்ஃபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா அமேஸில் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பழசுக்கு இப்போக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபோர்ட் ரீதியாக இந்த பைக்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் விஷயத்துக்கு வருவோமா. 3 சிலிண்டர்னு ஒரு வண்டி அடித்து துவைச்சிங்க. பட்டு இப்போ 4 சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஒரு பைக்கில் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஹைவி டெக் ஹோண்டா அமேஸோட இன்ஜின் 4 சிலிண்டர் இன்ஜின். இது எஸ்போ ஹெச்சி செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 90 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, 110 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னே சொல்லுவேன். வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா பைக்கில் ஸ்டார்ட் பண்ணி. ப்ரோ வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஜினோட நாய்ஸும் கேளுங்க எப்படி இருக்குன்னு. ஆக்சலேட்டர் கொடுங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜினும் கூட, நல்ல ரிலையபிளான ஒரு இன்ஜினும் கூட ஹோண்டா அமேஸோட இந்த ஐவி டெக் இன்ஜின் பொறுத்த வரைக்கும். ஸோ டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிவிடி 7 ஸ்பீட் சிவிடி டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. சிவிடினாலே அது ஹோண்டா தான். ஸோ ஹோண்டாவோட அந்த சிவிடி ஃபேன் பாய்ஸ் நிறைய பேர் வந்து இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த 7 ஸ்பீடு சிவிடி டிரான்ஸ்மிஷனும் இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு மைலேஜ் அப்படிங்கிறது வந்து தெரியாது. பட் 20+ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 20க்கு மேலே இதோட மைலேஜ் வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சிவிடி எனக்கு தெரிஞ்சு நல்ல மைலேஜ் வந்து கொடுக்குங்க. சிவிடி 7 ஸ்பீடு வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வாங்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு. சூப்பராக மைலேஜ் கொடுக்குது ப்ரோ, 24 வரைக்கும் எனக்கு மைலேஜ் வந்து வருது ஹைவேஸுக்கு. ஒரு அந்த 7 கியர் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணேன்னா எனக்கு 22-24 கிலோமீட்டர் வருது அப்படின்னாரு. ஸோ அப்படி கொடுக்குதுன்ற பட்சத்தில் மைலேஜ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எனிவே இதோட மைலேஜ் யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புது மாடலோட மைலேஜ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். அமேஸ் பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோண்டா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டுக்கு ரொம்பவே கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா சிட்டி ஓட்டின எல்லாருக்குமே வந்து தெரியும் அதோட கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் ஹோண்டா அமேஸோட கம்ஃபர்ட் லெவலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இப்போதைக்கு என்னோட இந்த பைக்கில் பற்றின ப்ரைஸிங் எனக்கு வந்து தெரியாது. நான் இதோட ப்ரைஸிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரைஸிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் எனக்கு ப்ரைஸிங் வந்து தெரியாது. அதோட ப்ரைஸிங் எல்லாமே
நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். எனிவே இந்த அமேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன? கண்டிப்பாக இந்த காரோட எந்த காரை கம்பேரிஷன் வந்து பண்ணணும், உங்களுக்கு எந்த கம்பேரிஷன் பார்க்க விரும்புகிறீங்க அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த கம்பேரிஷன் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.